வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிர்ப்பு. இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் பங்கேற்பு. முதல் உலகப் போர் நிறைவு பெற்றதன் 107வது நினைவு நாள் புதுவையில் அனுசரிப்பு. டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவம். புதுச்சேரியில் மாநிலம் முழுவதும் போலீசார் இரவில் தீவிர வாகன சோதனை மற்றும் பாதுகாப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி திருபுவனை அருகே விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் விதிகளை மீறி எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதல். இருசக்கர வாகனம் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே வாலிபர் உயிரிழப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாக திமுக மாநில அமைப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அண்ணா சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் கலந்து கொண்டு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியை முழுமையாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா, வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி என்ற பெயரில் தேர்தல் ஆணையம் ஜனநாயக விரோத செயலில் ஈடுபட்டு வருகிறது என்றும், திருத்தப் பணியை எதிர்த்து தமிழகத்தில் நீதிமன்றத்தை நாடி உள்ளது போல் புதுச்சேரியில் உள்ள முதல் உலகப் போர் நிறைவு பெற்றதன் 107வது நினைவு நாள் இன்று புதுவையில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுவை கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் இந்தியாவிற்கான பிரெஞ்சு தூதர் திரு தேரி மாத்து மற்றும் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் திரு எட்டியோன் ரோலன்பேக் ஆகியோரும், புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்களும் மலர் வளையம் வைத்து முதல் உலகப் போரின் போது உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக இந்தியா, பிரான்ஸ் நாட்டின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு இருநாட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் போலீசார் இரவில் தீவிர வாகன சோதனை மற்றும் பாதுகாப்பில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 10க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் எதிரொலியாக அனைத்து மாநிலங்களிலும் போலீசார் தீவிர பாதுகாப்பு மற்றும் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் புதுச்சேரியிலும் பலத்த பாதுகாப்பு மற்றும் தீவிர கண்காணிப்பில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட மக்கள் கூடும் பகுதிகள் மற்றும் எல்லை பகுதிகளான தவளக்குப்பம், கோரிமேடு, மதகடிப்பட்டு உள்ளிட்ட புதுச்சேரி எல்லைகளில் போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். அவ்வழியாக வரும் வாகனங்களை நிறுத்தி போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரி திருபுவனை அருகே விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் விதிமுறைகளை மீறி எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதியதில் இருசக்கர வாகனம் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே வாலிபர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்பொழுது விபத்து குறித்த பதபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. குறிஞ்சிப்பாடியைச் சேர்ந்த கண்ணாயிரத்தின் மகன் ராஜா இரும்பு பைப் செய்யும் வேலை செய்து வந்தார். இரும்பு பைப்பை அடிக்கடி புதுவைக்கு வந்து விற்பனை செய்து வந்துள்ளார். நேற்று பணி நிமித்தமாக புதுவைக்கு வந்த அவர் திரும்ப தனது இருசக்கர வாகனத்தில் குறிஞ்சிப்பாடி சென்றுள்ளார். திருபுவனை பனஞ்சாலை ரோட்டில் வாகனங்கள் வரும் எதிர் திசையில் போக்குவரத்து விதிகளுக்கு எதிராக சென்றுள்ளார். அப்போது வேல்ராம்பேட்டைச் சேர்ந்த வினோத் என்பவர் ஓட்டிச் சென்ற கார் இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் தூக்கி எறியப்பட்ட ராஜாவிற்கு பலத்த காயம் ஏற்பட்டது. அங்கிருந்தவர்கள் உடனே அவரை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து விதிகளுக்கு மாறாக இருசக்கர வாகனம் ஓட்டிச் சென்று விபத்தில் உயிரிழந்த ராஜாவிற்கு கஸ்தூரி என்ற மனைவியும் 2 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். இதுகுறித்து வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஞாபக சக்தியில் முதன்மையாக உள்ளவரை, அதாவது வேர்ல்டு மெமரி சாம்பியன்ஷிப் 2025ஐ தேர்ந்தெடுக்கும் போட்டி மும்பையில் சமீபத்தில் நடைபெற்றது. நவம்பர் 7 முதல் 9ஆம் தேதி வரை இந்த போட்டி நடைபெற்றது. இந்தியா உள்பட 30 நாடுகளின் ஞாபகத்திறன் போட்டியில் பல்வேறு போட்டிகளில் வென்ற போட்டியாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். இப்போட்டியை சர்வதேச ஞாபகத்திறன் அமைப்பு, அதாவது
இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் மெமரி நடத்தியது. இந்த போட்டியில் இந்தியா சார்பாக ஞாபக சக்தி திறனில் ஏற்கனவே உலக சாதனை புரிந்த புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரைச் சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவர் விஸ்வா ராஜ்குமார் அவர்கள் இந்த உலக ஞாபக சக்தி போட்டியில் மீண்டும் முதன்மை இடத்தை பிடித்தார். இந்த ஆண்டிலேயே ஏற்கனவே நடைபெற்ற உலக சாதனை போட்டி இணைய வழியாக நடைபெற்றது. தற்போது மும்பையில் நடைபெற்ற போட்டி நேரடியாக நடைபெற்றது. உலக சாதனை பட்டத்தை வென்ற திரு விஸ்வா ராஜ்குமார் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகி வெற்றி செல்வம் நேரில் சென்று பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். விஸ்வா ராஜ்குமார் அவர்களின் பெற்றோருக்கும் அவர் வாழ்த்துக்களை இந்த நிகழ்ச்சியின் போது தெரிவித்தார். புதுச்சேரியில் விதை வங்கி திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி திருவாண்டார் கோயில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பசுமை பள்ளி திட்டத்தின் சார்பாக விதை வங்கி திறப்பு விழா நடைபெற்றது. துணை முதல்வர் மோகனாம்பா தலைமை தாங்கினார். தலைமை ஆசிரியர் நிம்மி வரவேற்புரை வழங்கினார். ஒருங்கிணைப்பாளர் மோகன்ராஜ் விதை வங்கி உருவாக்குவதன் நோக்கம் பற்றி எடுத்துரைத்தார். இயற்கை விவசாயி ஆலா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விதை சேகரிப்பு சார்ந்தும் விதையை பாதுகாப்பும் முறைகள் குறித்தும் விதை வங்கி திறப்பதன் பயன்பாடுகளையும் எடுத்து கூறினார். மாணவர்களால் சேகரித்து வைக்கப்பட்ட விதைகளை இயற்கை பொருட்கள் உருவாக்குவதற்காக ஒப்படைக்கப்பட்டன. ஆசிரியர் அருள்ராஜ் நன்றி உரை வழங்கினார். ஓவிய ஆசிரியர் லிங்கேஸ்வரன் விதை வங்கியை பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியைகள் செய்திருந்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் கரிக்கலாம்பாக்கம் காலனி மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் கரிக்கலாம்பாக்கம் காலனி மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மாரியம்மன் கோயில் எதிரில் உள்ள அரசுக்கு சொந்தமான நிலத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிகள் ரூபாய் 13.25 லட்சம் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிகள் திங்கட்கிழமை அன்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள் முன்னிலையில் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் அவர்களால் பூமி பூஜை செய்து துவக்கி வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட பொறியாளர் வாசு, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் சிவானந்தம், நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ், இளநிலை பொறியாளர் ஐயப்பன் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இப்பணியினை மேற்கொள்வதன் மூலம் சுமார் 2000 பொதுமக்கள் பயன்பெறுவர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. அபாண்டமாக பொய் சொல்லி அதை உண்மையாக மாற்றும் முயற்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் ஈடுபடுவதாக சேது செல்வம் குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சேது செல்வம், பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவரிடம் தான் பணம் பெற்றதாக தன் மீது அபாண்டமாக பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி தனது பெயருக்கும் புகழுக்கும் களங்கத்தை ஏற்படுத்தி தன்னை தேர்தலில் போட்டியிடாத அளவிற்கு தன் மீது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதனும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளருமான சலீமும் திட்டமிட்டு வதந்திகளை பரப்பி வருவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். தன் மீது அபாண்டமாக பொய் கூறி அதை உண்மையாக மாற்ற முயற்சிக்கும் மாநில செயலாளர் சலீம் மற்றும் நாரா கலைநாதன் மீது நீதிமன்றத்தில் நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடர உள்ளதாக குறிப்பிட்ட சேது செல்வம், பழிவாங்கும் நடவடிக்கை கட்சியில் தொடர்வதால் தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள நிர்வாகிகள் அனைவரும் கட்சியிலிருந்து விலகி கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் சேதமடைந்த மின் கம்பங்களை சரி செய்ய வேண்டும், புதிய மின்மாற்றிகளை அமைக்க வேண்டும் என கோரி அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அதிமுகவினர் அரியாங்குப்பத்தில் உள்ள மின்துறை அலுவலகத்தில் உள்ள இளநிலை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரி மாநில அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அதிமுக நிர்வாகிகளுடன் சென்று அரியாங்குப்பத்தில் உள்ள மின்துறை அலுவலகத்தில் இளநிலை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தனர். அம்மனுவில் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள மின் கம்பங்கள் சேதமடைந்துள்ளது என்றும், உயர் மின் அழுத்த கம்பிகள் செல்லும் பகுதிகளில் மரக்கிளைகள் வளர்ந்துள்ளதால் எதிர்வரும் புயல் மழை காலத்தில் கருத்தில் கொண்டு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முன்பு மரக்கிளைகளை அகற்ற வேண்டும் என்றும், அரியாங்குப்பம் தொகுதி முழுவதும் உள்ள சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றிவிட்டு புதிய மின் கம்பங்களை நிறுவ வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் சொர்ணா நகர் பகுதியில் உள்ள ஹைமாஸ் விளக்கு சரிவர எரியாததால் இரவு நேரங்களில் அவ்வழியாக செல்லும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்றும், எனவே ஹைமாஸ் விளக்குகளை சரி செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும், வீராம்பட்டினம், காக்காயன்தோப்பு, ஆர்கே நகர் ஆகிய பகுதிகளில் சாலைகளின் நடுவே மின்கம்பத்தை நிறுத்தி சாலைகள் போடப்படுகின்றன. இதையும் மின்துறை கவனத்தில் கொண்டு மின் கம்பங்களை சாலை ஓரத்தில் மாற்றி அமைக்க வேண்டும், புதிய மின்கம்பங்களை நிறுவ வேண்டும். அரியாங்குப்பம் தொகுதி மரப்பாலத்தில் துணை மின் நிலையமும் அரியாங்குப்பத்தில் மின்துறை அலுவலகமும் இயங்கி வரும் நிலையில் இதுபோன்ற மின் பற்றாக்குறை இருந்து வருவதால் பொதுமக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர் எனவும், பல்வேறு பகுதிகளில் போதுமான மின்மாற்றி வசதி இல்லாததால் குறைந்த மின்னழுத்தம் நிலை வருகிறது. அதன் காரணமாக டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் பழுது ஏற்பட்டு வருவதாகவும், எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அரசும் மின்துறையும் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக பழுதடைந்துள்ள மின்கம்பத்தை மாற்ற வேண்டும், உரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் போது தொகுதி நிர்வாகிகள் ராஜா, ஜீவா, தட்சணாமூர்த்தி, அன்பு, சிவா, ஏழுமலை, முனியன், கோபி, நாகப்பன், ஜெயக்குமார், ரங்கநாதன், செல்வம் மற்றும் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் யூனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற தனிநபர் அமைதி, உலக அமைதி என்ற தலைப்பில் உலகளாவிய அமைதி தின விழாவில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு ஒரு அமைதி காத்து உலக அமைதியை வலியுறுத்தினர். கல்வி வழியே நீடித்த அமைதியை நிலைநிறுத்தலாம் என்ற கோட்பாட்டை முன்வைத்து யூனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் திருமூர்த்திமலை உலக சமாதான அறக்கட்டளை நிறுவனர் குரு மகான் தலைமையில் தனிநபர் அமைதி, உலக அமைதி என்ற தலைப்பில் உலகளாவிய அமைதி தின விழா புதுச்சேரி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மனிதநேயம், கருணை, சகோதரத்துவம் மற்றும் உலக ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் ஒரு முக்கியமான முயற்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பிரபல தமிழ் சினிமா நடிகை நமிதா பங்கேற்று தியானத்தில் ஈடுபட்டு உலக அமைதியை வலியுறுத்தினார். இவ்விழாவில் 1000க்கும் மேற்பட்ட உணர்வாளர்கள் ஒன்று சேர்ந்து அமைதி, அன்பு, ஒற்றுமை, ஞானம் ஆகிய உயர்ந்த மனித மதிப்புகளை 11 மணியளவில் 1 நிமிடம் அமைதி காத்து கொண்டாடினர். உலக அமைதிக்காக இணைந்து செயல்படுவோம், மனிதகுலத்தில் அன்பும் ஒற்றுமையும் பரவட்டம் என்ற வகையில் இந்த விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி ஆச்சாரியா பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். நம்ம ஊரு தமிழர் கலை திருவிழா உலக சாதனை நிகழ்ச்சியில் முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் ஷபா சிலம்பம் குழு மற்றும் புளுவேல் தற்காப்பு கலைக்குழு ஆகிய அமைப்புகள் இணைந்து நம்ம ஊரு தமிழர் கலை திருவிழாவை நடத்தியது. இதில் 1500க்கும் மேற்பட்ட சிலம்பம் மாணவர்கள் கலந்து கொண்டு உலக பொதுமறையாம் திருக்குறளை சொல்லிக்கொண்டே சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்தனர். இந்த சிலம்ப உலக சாதனை நிகழ்ச்சியில் புதுச்சேரி சமூக சேவர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு தமிழ் பாரம்பரிய சிலம்பு கலை குறித்தும் திருக்குறளின் முக்கியத்துவம் குறித்தும் மாணவர்களிடையே எடுத்து கூறி உலக சாதனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உலக சாதனை செய்யும் மாணவர்களை வாழ்த்தி சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் மேனாள் காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன், புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழக புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் பாவாணன், ஆண்டவர் அறக்கட்டளை நிறுவனர் முத்துராமன், சுப கிருஷ்ண குழுமத்தின் தலைவர் ஜெகன், புதுச்சேரி அமைச்சரின் நேர்முக செயலர் பால்ராஜ், அன்பின் சமூக சேவகர் கவுஸ் சுல்தான், ஜிஜின் முகமது இமுல், கலை பண்பாட்டுத்துறையின் கண்காணிப்பாளர் முகமது கலிஃபா, காவல்துறையின் துணை ஆய்வாளர் மௌலா ஷாஹிப் உள்ளிட்ட பல்வேறு சிலம்ப ஆசிரியர்களும் பயிற்சியாளர்களும் மாணவர்களும் பெற்றோர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்த விழாவை முகமது ஜவாஹிர், அகமது உசேன், நிறுவனர் சக்கரவர்த்தி ஆகிய சிலம்ப பயிற்சியாளர்கள் சீரும் சிறப்புமாக நடத்தினர்.
சென்ற தேர்தலில் தோற்றாலும் தொடர்ந்து 12 ஆண்டுகளாக மக்கள் சேவையில் ஈடுபட்டு வருகிறேன் என்றும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிட உள்ளதாக பாஜக மாநில நிர்வாகி செந்தில்குமரன் தெரிவித்துள்ளார். முத்தியால்பேட்டை தொகுதி பாஜக நிர்வாகி செந்தில்குமரன் பிறந்த நாளை ஒட்டி தொகுதி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கி ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தி பிறந்த நாளை கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் உட்பட பலரும் கலந்து கொண்டு அவருக்கு பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நேரடியாக சென்று செந்தில்குமரன் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். மேலும் செய்தியாளரை சந்தித்த செந்தில்குமரன், சென்ற தேர்தலில் தான் தோல்வி அடைந்தாலும் தினமும் மக்களை சந்தித்து மக்களுக்கு தேவையான உதவிகளை தான் செய்து வருவதாகவும், கடந்த 4 ஆண்டுகளில் ஓடி ஒளிந்து கொண்டு தற்போது தேர்தல் வரும் நேரத்தில் மக்கள் சந்திக்கவில்லை, தொடர்ந்து 12 ஆண்டுகளாக மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான கோரிக்கைகளை தன்னால் முடிந்தவரை நிறைவேற்றி வருவதாகவும் அவர் கூறினார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக முத்தியால்பேட்டை தொகுதியில் தான் போட்டியிடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு சர்வீஸ் பண்ணின்னு இருப்போம். போன வருடம்லாம் 2000 பேருக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் கொடுத்தோம். அதுக்கப்புறம் 4000 ரேஷன் கார்டுக்கு குக்கர் கொடுத்தோம். இந்த வருஷம் மக்களை வர வச்சு கொடுக்காம டைரக்டா மக்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு வீடு வீடா நானே நான்ஸ்டிக் தவா வீடு வீடா மக்களை சந்திச்சு நானே கொடுக்குறேன். இதை தொடர்ந்து இன்று ஈவினிங்க கண் கண்ணாடி செக் பண்ண அந்த மருத்துவங்களை செக் பண்ண அவங்களுக்குலாம் கண் கண்ணாடி கொடுக்குறோம். அது இல்லாம அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மத்திய அரசோட அடையாள அட்டை கொடுக்குறோம். கண்டிப்பா போட்டிடுவோம். நாங்க ஒன்றும் எலெக்ஷன் வர்றதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு 4 வருஷம் தூங்கிட்டு திடீர்னு மக்களை சந்திக்கிற ஆள் கிடையாது. போன எலெக்ஷன்ல தோற்ற அடுத்த நாள்ல இருந்தே நான் மக்கள் சேவை ஆரம்பிச்சுட்டேன். இந்த எலெக்ஷன்லயும் மக்களுக்காக சேவை பண்ண காத்திருக்கேன். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிர்ப்பு. இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் பங்கேற்பு. முதல் உலகப் போர் நிறைவு பெற்றதன் 107வது நினைவு நாள் புதுவையில் அனுசரிப்பு. டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவம். புதுச்சேரியில் மாநிலம் முழுவதும் போலீசார் இரவில் தீவிர வாகன சோதனை மற்றும் பாதுகாப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி திருபுவனை அருகே விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் விதிகளை மீறி எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதல். இருசக்கர வாகனம் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே வாலிபர் உயிரிழப்பு. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.